அந்த எளியவனை அப்படின்னா ஆடு மேய்த்து கொண்டிருந்ததான தாவீதை கர்த்தர் ராஜாவாக மாற்றினதற்கு, அபிஷேகம் பண்ணதற்கு காரணம் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா ஆடு மேய்ச்சினுக்கிறவங்கெல்லாம் ராஜா ஆயிட்டாங்களா? இல்ல. அதான் மறுபடியும் சொல்றேன். இப்போ நீங்க சில பேரை பார்க்கலாம், சில பேர் சர்ச்சில் ஆசீர்வாதமா வந்துட்டு இருப்பாங்க, சில பேர் வந்துட்டு இன்னும் அப்படியே கஷ்டத்திலே இருப்பாங்க. எல்லாம் இருக்கு, எல்லாமே நம்ம சேர்ந்து தாங்க அமர்ந்திருக்கிறோம். உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஏன்னா இந்த செய்தியின் தலைப்பு உயர்த்துகிற தேவன். உங்களை உயர்த்துவது தான் கர்த்தருக்கு பிரியம். பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அதுல இஸ்ரவேலை ஒரு 70% ஆசீர்வதிக்கிறதுக்கு, 50% ஆசீர்வதிக்கு பிரியன் பைபிள்ல எழுதவே இல்லை. இஸ்ரவேலைனா அந்த சந்ததி, அந்த முழுவதுமே கர்த்தரை நம்புகிற ஜனம், தேவனையே தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனம், அவங்களை முற்றிலுமாய் 100% ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். அப்ப நம்ம நல்லா இருக்கிறோமா, ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், சபைக்கு வருகிறவர்கள், தேவனை நம்புகிறவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னா இல்ல. சில பேர் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, சில பேர் கஷ்டமா. ஏன்? இந்த வழிமுறைகளை நாம பின்பற்றணும். யோசேப்பை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம், அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். யாரு பாக்குறாங்க இல்லையோ, அவமானம் வந்தாலும், என்னை சிறைச்சாலையில் ஒடுக்கினாலும், வீண் பழி என் மேலே சுமத்தினாலும், நான் தேவனுக்கு உண்மையாக இருப்பேன், உண்மையா இருந்தான். அதை பார்த்துதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். அதை பார்த்துதான் கர்த்தர் அவனை உயர்த்தினார், அதிபதியாக உயர்த்தினார், பெரிய போஸ்டை கொடுத்து உயர்த்தினார். அது நிமித்தம் இஸ்ரவேலே அவன் இடத்துல தஞ்சம் அடைந்து எல்லாம் பிழைக்கப்பட்டார்கள். பஞ்சத்தினால சாவக்கூடிய குடும்பம்னா ஒருத்தர் 2 பேர் இல்ல, அவங்க வந்ததே வந்துட்டு 72 பேருக்கு மேல. அதோட பிள்ளைகள், ஆடு மாடு, திரளான ஜனங்கள். சரிங்களா? அவ்வளவு பேர் ஆஸ்வதிக்கப்பட ஒரே ஒரு மனுஷன் காரணம். தேவ பிள்ளைகளுக்குள்ள நல்ல குணம் இருக்கணும். ஒன்னு பரிசுத்தம், 2வது நல்ல கனி. இப்படிப்பட்டதான் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதே, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், நான் எப்படி இந்த ஆடுகளை மேய்க்கிறனோ அப்படிதான் என்னை தெய்வம் என்னை மேய்ப்பார்னு தான் அங்கதான் எழுதினார். ஆடுகளை மேய்க்கிற பொழுதுதான் அந்த சங்கீதம் எழுதினார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், பசும் புல் இருக்கிற இடத்துல நடத்துவார்னு அங்க எழுதப்பட்டதுதானே சங்கீதம் 23. அப்போ ஆடுகளை மேய்த்து கொண்டே இருந்தாலும், அப்பா அம்மா விட்டு தூர போனாலும், குடும்பத்தை விட்டு தூர போனாலும், அற்பமாக எண்ணப்பட்டாலும், ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வர சொன்னாலும், ஒரு பிள்ளை இருக்கிறத அவங்க அப்பா தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலுக்கு சொல்லவும் இல்லை. அதை சொல்லணும்னு அவர் யோசிக்கிற அளவிற்கு தாவீதை அவங்க முக்கியப்படுத்தல. அப்படிப்பட்டதான எளியவர்கள், அதுதான் சொன்னேன், மறக்கப்பட்டவர்கள், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, அழகு இல்லாதவர்கள், அற்பமா எண்ணப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தர் தேடுகிறார்.